ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் வித் கீதா. இன்றைக்கி நம்ம பண்ண போகிற ரெசிபி வெண்டைக்காய் ஃப்ரை. வெண்டைக்காய் எடுத்து நல்லா 2 வாட்டி அலசி காஞ்ச துணியில் நல்லா துடைச்சிட்டு கட் பண்ணி வச்சிங்க. பாருங்கள், நான் கட் பண்ணுறேன். நல்லா மீடியம் சைஸில் கட் பண்ணுங்க, ரொம்ப மெலிசாக கட் பண்ண வேணாம். பூச்சியில் தான் நல்லா கட் பண்ணி வச்சிங்க. பாருங்கள், நான் எப்படி கட் பண்ணுற பாருங்கள், அதே மாதிரி கட் பண்ணிங்க. தேவையான பொருள்: வெங்காயம், கடுகு, காஞ்ச மிளகாய், பூண்டு. வானல் எடுத்துங்க, எண்ணெய் ஊற்றிங்க. எண்ணெய் சூடாகட்டும். சூடானது எண்ணெய் சூடானதும் கொஞ்சம் எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டுக்குங்க. நான் கடுகு ஜீரகம் போட்டிருக்கிறேன். நீங்கள் என்ன வேணுமோ போட்டுங்க. கடுகு, உளுத்தம் பருப்பு எது வேணாலும் போட்டுக்கலாம். கடுகு போட்டுங்க. கடுகு ஜீரகம், கடுகு நல்லா பொரிஞ்சு விட்டுங்க. கடுகு பொரிஞ்சதும் காஞ்ச மிளகா போட்டுங்க. நான் 3 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டிருக்கிறேன். அதையும் நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. 4 பூண்டு நசுக்கி வச்சுருக்கிறேன், அதையும் போட்டுங்க. நல்லா ஃப்ரை பண்ணுங்க. வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் போட்டுங்க. நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூனு உப்பு போட்டுங்க. உப்பு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்க. நல்லா வணங்கட்டுங்க. வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறினதுக்கப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சமாக 1 டீஸ்பூன் போட்டுங்க. அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்க. நல்லா வணக்குங்க. எல்லாமே சேர்த்து நல்லா வணக்கி விடுங்க. கட் பண்ண வெண்டைக்காய் இருக்கு இல்லையா, அதையும் எடுத்து போட்டுங்க. எல்லா வெண்டைக்காயும் போட்டுங்க. வெண்டைக்காய் போட்டு ஃப்ரை பண்ணிங்க. எல்லா வெண்டைக்காயும் போட்டுங்க. நல்லா வணக்கி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த சேனல் நான் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கேங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நல்லா வணங்குது பாருங்க வெண்டைக்காய். கொஞ்சம் நேரம் இந்த பிசு மாற வரைக்கும் கொஞ்சம் நேரம் கழித்து மிக்ஸ் பண்ணி விட்டே இருக்கணும். வெண்டைக்காயை எப்போதுமே மூடக்கூடாதுங்க. மூடி வச்சிங்கன்னா அந்த தண்ணி அது உள்ளே போய் எப்போதுமே கொலன்னு ஆகிடும். மூடவே கூடாது. கொஞ்சம் நேரம் கழித்து கிளறி விடுங்க. அந்த பிசு போகணும். தேவையான அளவு 2 ஸ்பூனு உப்பு போட்டுங்க. அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. பிசு போனதுக்கப்புறம் உப்பு போட்டு மிளகாத்தூள்லாம் போடணும். அது போனதுக்கப்புறம் தான் போடணும். ஒரு ஸ்பூனு மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் போட்டுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஃபஸ்ட்டே நம்ம நல்லா நிறைய உப்பு போட்டிங்கன்னா வெண்டைக்காய் அதேமாரி தான் இருக்கும். இது பாருங்கள், இந்த பிசு இருக்காது, கொலப்பு இருக்காது, நல்லா இருக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தேவைன்னா உங்களுக்கு தேங்காய் போட்டுங்க. நான் தேங்காய் போடலை, சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும்.
பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். பாருங்கள் இப்போ நம்ம வெந்திருக்கான்னு பார்க்கலாம். வெண்டைக்காய் வெந்திருக்கான்னு பார்க்கலாம். சூப்பராக வெந்துடுச்சு பாருங்கள். அவ்வளோதாங்க, நம்ம ரெசிபி ரெடி ஆகிடுச்சு.